10வது மற்றும் 12வது வந்து பரிசு கொடுத்தாருங்களா பார்த்தீங்கன்னா, அது வந்து அரசியல் வரதுக்காக தான் அந்த வந்து குடுக்குறாரா? இல்ல வந்து அவராவே சுயமா வந்து நினைக்கிறாரா? ஓட்டு வந்து சேகரிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து மாணவர்களுக்கு குடுக்குறாரா? நல்ல விஷயம் தான். அப்படி யாரும் இன்னும் பண்ணல ஒரு ஆக்டரு. ஆனா அவர் எல்லாமே ஒவ்வொன்றும் நல்லதாக எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இவர் அரசியலுக்கு வந்தா எப்படி இருக்குன்னு தெரியல. மக்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து நல்லதுதாம்மா நினைக்கிறோம். சினிமாலையும் சரி எதுலேயும் சரி. இப்போ வந்து நாங்கள் ரோட்டு மேலே இருக்கோம், நாங்கள் நடப்பதை வாசி எங்களுக்கு வந்து நல்லதை செய்வாங்களா எதிர்பார்க்குறோம் இல்லையா. நல்லா ஊக்கம் கொடுக்குறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல உண்மை கருத்து. அவர் ரசிகர்கள்லாம் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. நாங்களும் ஒரு சார்பாக அவரை பற்றி நல்லா பட்டம் செய்கிறாரு. விஜயை பற்றி எந்த குறையும் கிடையாது. அவரை பற்றி என்ன நினைக்கிறேன்னா, அது கொடுக்குறதே அவர் சூப்பர். எப்படின்னா படிக்கிறாங்களே பசங்களை, அதனால் அவர் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. அவரோட நன்மை வந்து செம்ம சூப்பரு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிது. அதுலேயே அவர் பிடிச்ச காரியம்னு பார்த்தா அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் வந்தார்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கண்டிப்பாக அவர் வந்தார்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவர் செய்கிறது வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சார்ல, அவருக்கு எங்களுக்கு தேவை வந்து எங்களுக்கு வந்து ஓட்டு எண்ணிக்கை தான். சரிங்களா. அவர் வந்து நடிகராக இருக்கும் போதே அவர் வந்து பண்ணலை. இப்போ என்ன இதுக்கு பண்ணுறாருன்னா, இப்போ எங்கள் அண்ணன் வந்து இப்போ 2026 நிற்கிறாப்பில்ல. அப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு 17 வயசு பசங்க 18 வயசு பசங்க அடுத்த வருஷம் அதான் அதுக்கு அடுத்த வருஷம் 2 வருஷம் ஒருத்துக்குள்ளே வயசுலாம் வந்துடும். சரிங்களா. வயசு வந்தோடனே வந்து அப்போ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பற்றி ஒன்று நல்ல விஷயம் தான் அவர். அது மாதிரி தொடர்ந்து எல்லாருக்கும் பண்ண சொல்லுங்கள், எல்லாம் அறிவுரையாக சொல்லுங்கள். படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுலாம் வந்து நல்ல விஷயம் தான். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆக்சுவலி வந்து நம்ம விஜய் வந்து நல்ல விஷயம் தான் பண்ணுறது, அரசியலில் வர்றது. ஆக்சுவலி இன்னும் 2 வருஷம் இருக்குது அடுத்து வந்து உள்ளாட்சி தரத்தில் வரதுக்கு. அதுக்கு வந்து முன்கூட்டியே எல்லாமே அட்வான்ஸாக இப்போ செஞ்சால் தான் மட்டும்தான் வந்து மக்களுடைய நம்பிக்கை வரும். நம்பிக்கை தருணத்துக்கு இப்படி செஞ்சால் மட்டும் தான் கண்டிப்பாக பண்ண முடியும். விஜய் சொல்கிறது கரெக்டு. அவர் வந்து செய்கிறாரு, செய்கிறதே எடுக்கும். ஆனால் மக்கள் வந்து அவரை முன்னே வரணும். மக்கள் தான் நின்று ஓட்டு போடணும். நம்மளா போய் ஓட்டு போடாது. அவர் என்ன செய்கிறேன்னு சொல்லிக்கூடாது, அவர் என்ன செய்யணும்னு நினைக்கக்கூடாது. முதல்ல இருந்தாங்க எம்ஜிஆர், அண்ணாதுரை, கலைஞர்லாம் இருந்தார். அவங்களாம் என்ன செய்தாங்க, மக்கள் மனசில் என்ன படுதோ அதான் நடக்கும். அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணி அவங்கெல்லாம் பாராட்டுறாரு, கொடுக்குறாரு. அது விதமாக நாங்களும் பெருசாகிட்டு அந்த பாராட்டை வாங்குவோம். அது நல்ல விஷயம் தான். படிக்கிற பசங்க ஹெல்ப் பண்ணுறாரு, நல்ல விஷயம் தான். நான் பாலிடிக்ஸை கொண்டு வரக்கூடாது. அவர் சும்மா இதை இப்போ தான் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னே என்ன பண்ணியிருந்தாரு, இவ்வளோ வருஷம் என்ன பண்ணியிருந்தாரு. சினிமாவில் 100 கோடி 150 கோடி சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ வாங்குறாரு. இல்லைங்க, அந்த தவறான கண்ணோட்டம் நமக்கு வேணாம். என்ன காரணம்னா இன்றைக்கி வந்து 10th +2 படித்தவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்க. அதாங்க பெரிய கொடுமை. இன்றைக்கி வந்து விஜய் சார் வந்து இவ்வளோ தலைக்கு வந்து 10th +2 படிக்கிறவங்கள வந்து என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ அடுத்து வந்து சீமானோட கூட்டு சேர போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம சோசியல் மீடியாலாம் பார்க்க தான் செய்கிறோம். ஓகே, 2 பேரும் இவர் வந்து சீமான நல்ல பேச்சாளர். இன்னும் விஜய் ஃபீல்டு ஒர்க் பண்ணலை, இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்புல. மேற்கொண்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சீமானு எல்லா இடத்துலையும் பேசுகிறாப்புல. இந்த தடவை வந்து மெஜாரிட்டி ஓட்டு இந்த தடவை வாங்கியிருக்காப்புல. இப்போ 2 பேரும் சேர்ந்தாலும் ஓரளவு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவன் நினச்சா அந்த ஓட்டு வந்து அவங்க தான் ஊழும். யார் ஒன்றும் இல்லை. அவர் என்ன செய்தால் நம்ம சொல்லக்கூடாது. 2 பேர் சேர்ந்துக்கிற நம்ம சொல்ல முடியுமா, எல்லாம் சொல்லக்கூடாது. மக்களுக்கு மனசில் படணும். இவர் என்ன செய்யணும்னு சொல்லக்கூடாது. இப்போ தான் குழந்தைங்க, அதாவது படிப்புக்கு தேவையான எல்லாமே பண்ணுறாரு. கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவார். திமுக கட்சிக்காரங்களும் சரி, அதிமுக கட்சிக்காரங்க எத்தனை தொகுதியில் கட்சிக்காரங்க இருந்தாலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்? நாங்கள் என்ன பண்ணோம்? எங்களுக்கு படிப்பு இல்லை, ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தில் வாயிரமே நாங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கோம். இப்போ ஏன் அது எங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? ஏன் நாங்கள் மாடி வீட்டில் இருந்தா குடியிருந்தா ஆவாதா? ஓட்டு போட மாட்டோமா? கொடி தூக்கணும் அவனுங்களுக்கு, புரியுதா? யாரா இருந்தாலும் சரி, கட்சிக்காரங்க வந்தா 10 பேர் சேர்ந்து கொடி தூக்கிறதுக்கும் அதுக்கு தான் நாங்கள் அடாவடி வேலைக்கு தான் நாங்கள் வேணும். அது மற்றபடி நாங்க மனசால் இல்லையா? அதை வந்து அவர் தட்டி கேட்பாரா? கேட்டு என் பிள்ளைங்க படிக்கணும், இந்த இடத்துல படிக்கணும், பிள்ளைங்க ஒயின் ஷாப் போகக்கூடாது. இப்போ எவ்வளோ அராஜகம் பண்றாங்க. குழந்தை பிள்ளைங்களாம் போய் ஒயின் ஷாப் போகுது. அவர் முதலமைச்சராக வரலாம். இப்போ வந்து அரசியல் வரதுக்காக தான் வரணும். வந்தால் இளமை மக்களுங்க நல்லா இருப்பாங்க. பழைய ஆளுங்களே இருந்தால் முடியாது, புதுசாக வரணும் தலைமுறையாக. அவர் நம்ம வந்து உட்கார வச்சுறாங்க, ஒரு நம்பிக்கை தான் அண்ணனுக்கு. சரிங்களா. அவங்க நான் அப்போ கூட வந்து மானம் நம்பலை. எனக்கு தேவை என் வந்து தொண்டர்கள் இருக்காங்க, என் ரசிகர்கள் இருக்காங்க, எனக்கு செய்கிறதுக்கு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் செய்யுது. ஏன் அப்படி பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து மதிப்பெண் எடுத்தாங்க தெரியுமா பசங்க. அவங்களுக்கு இதுமாதிரி நல்லது செய்வோம், செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு எங்கள் அண்ணன் செய்கிறாப்பில்ல. அப்போலாம் வந்து படிக்கிற பசங்க ஹெல்ப் பண்ணலையே, ஓடி போய் பார்க்கலையே. எவ்வளோ பாம்பு வெடிச்சிருக்குது, எவ்வளோ செத்துக்கிறாங்க, எவ்வளோ அவர் ரசிகரே எவ்வளோ செத்துக்கிறாங்க கொடுறாங்க. அப்போல்லாம் போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கவே இல்லை. இப்போ மட்டும் போய் தேடி போய் பார்க்குறாரு ஆஸ்பத்திரியில். யார் செத்துட்டாங்க, யார் பண்ணுறாங்க, அது பண்ணுறாரு. பாலிடிக்ஸ் வரணும் தான் அந்த மாதிரி பார்க்குறாரு. அவர் ஏன் பாலிடிக்ஸ் வந்து தான் பண்ணோம், வந்தாமே பண்ணியிருக்கலாமே. எவ்வளோ நடிகர் வராமே பண்ணுறாங்க கொள்கிறாங்க. சும்மா பேர் எடுக்கிறதுக்கோசம் இப்போ போய் காசு கொடுக்குறேன். படிக்கிற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா? எவ்வளோ பசங்க, படிக்காத பசங்க, கஷ்டப்படுற பசங்க எவ்வளோ இருக்குது.
அவர் ஒரு படத்துக்கு 150 கோடி வாங்குறாரு, எவ்வளோ படம் நடிச்சுக்கிறாரு. இப்போ தான் வந்து அவருக்கு ஞானோதயம் வருதா ஹெல்ப் பண்ணுன்ட்டு. ஹெல்ப் பண்ணி யார் வேணா பண்ண, என் கையில் காசு தான் நான் ஹெல்ப் பண்ணால், உங்கள் கையில் காசு தான் யார் வேணா ஹெல்ப் பண்ணலாம், இந்த அம்மா கையில் காசு தான் யார் வேணா ஹெல்ப் பண்ணலாம். இனி வர சங்கதியில் அடுத்து 10th +2 படிக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளும் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி நல்ல தலைவர்கிட்டையோ இல்லை விஜய்கிட்டையோ இந்த மாதிரி நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு அதுக்காண்டி படிக்காதவங்க கூட படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால் அரசியலுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது ஒரு நல்ல மனிதர், அவர் என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி இப்போ பண்ணுறாப்புல. அவங்களுக்கு புரியணும், மனசில் படணும், சொன்னதே நம்ம போட்டு செய்யக்கூடாது. அவர் வரணும்னா வரணும். இவங்க தான் சேர்ந்தார், அதான் சேர்ந்து சொன்ன தப்பு. யாருமே அதெல்லாம் சொல்லக்கூடாது. எம்ஜிஆர் சொன்ன எம்ஜிஆர் சேர்ந்தார் நம்ம சொல்ல முடியுமா? அதெல்லாம் யாருக்கு மனசில் என்ன படுதோ. இப்போ உங்களுக்கு எனக்கு இந்த துணி தான் பிடிக்கணும், போய் துணிக்கு ஷோரூமில் துணி வாங்குறீங்க, ட்ரெஸ்ஸு பிடிக்கிறீங்க, எவ்வளோ துணி தர்றீங்க, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. அதுபோல் மனுஷனுக்கு மக்களுக்கு அந்த பிடிச்ச ட்ரெஸ் தான். அது தான் எம்ஜிஆர் எத்தனை வருஷமாக ஆண்டார். அவர் மக்களுக்கு தெரிஞ்ச இடம் போனாங்க, அவர் இல்லை. அதுபோல் அவர் என்ன சரி இப்போ வந்தார் நல்லா இருக்கட்டும், திருப்பி வரட்டும். எவ்வளோ ஆட்சி மாறுது, வராங்க, எத்தனை பேர் வந்துக்கிறாங்க. இதே போல் அவரும் வரட்டும், நல்லா செய்யட்டும். அவர் மனசில் மக்கள் என்ன படுத்தோ அதை செய்யணும், அதான் விரும்பி. அதனால வந்து அதை கேட்பாரா? கேட்க முடியுமா விஜய் சாரால? அது கேட்க முடிஞ்சால் நாங்கள் எல்லாமே அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஏங்க ஓட்டு அவருக்கு தான் உய்யும். இதில் வந்து எந்த ஒரு மாட்டு கருத்தும் கிடையாது. ஏன்னா பிள்ளைங்க முக்கியம். நாங்கள் கெட்டு போயிட்டாலும் என் பிள்ளைங்க வரும் சமுதாயம் நல்லா இருக்கணும். அப்படி ஒய்க்க பண்ணுவார். படிப்புக்கு செலவு பண்ணுறாரு, அது இது பண்ணுறாங்க, அது சினிமாவில் நடிச்சு இது நடிப்பு கிடையாது. இப்போ நடிக்க போகிறாரு பற்றியா, அதான் நடிப்பு, உண்மையான நடிப்பு. ஏன்னா 6 கோடி லட்சம் மக்கள் அவர் வரப்போறன்றப்போ அவங்க எதிர்பார்ப்பு எவ்வளோ பெருசாக இருக்கும். எல்லாமே தேர்ந்தெடுக்கணும் இல்லையா ஒரு தலைவர்னா. அதை வந்து அவர் செய்யணும்னா அவர் நல்லதை மக்களுக்கு இன்னும் அதிகமாக செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். செய்ய சொல்ல கண்டிப்பாக விஜய் சார் தான் நாங்கள் போடுவோம். ஏன்னா நாங்கள் ரசிகர்னு பார்த்தா நான் அஜித் ரசிகர். செய்யறது பார்த்தா இப்போ எங்கள் அஜித் வரலன்னதுக்கோசம் நாங்கள் அது அவங்க மட்டுமா நினைக்க மாட்டோம். கட்சியிலன்னு வந்து யார் உதவி பண்ணாலும் நாங்கள் செய்வோம், பாடுபடுவோம் அவங்களுக்கோசம். நன்றிம்மா.